இது வந்துட்டு ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் சிம்பிள் லஞ்ச் தான். அதனால முடிச்சுட்டு லக்ஷ்னாக்கு வந்துட்டு அவளோட பால்கனியில் கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆசை வந்துடுச்சு. அதுக்காக ஃபஸ்ட்டு கொஞ்சம் க்ளீனிங் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா. தனியாக பண்ணுறது கஷ்டம். அதனால் கூட சேர்ந்து நானும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். பிளான்ஸ் எல்லாம் எங்ககிட்ட இருந்தது தான். பாட்ஸ் எல்லாம் முன்னாடி வாங்கினது. இன்னும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும். இது வந்துட்டு சாட்டர்டே மார்னிங். பச்சை பட்டாணி, கொஞ்சம் சின்ன வெங்காயம் ரெண்டையும் மிக்ஸி ஜாரில் அடிச்சுட்டு அதை தோசை மாவோட மிக்ஸ் பண்ணிட்டேன். இடையில கொஞ்சம் நல்லா செஞ்சு சாப்பிட்றதெல்லாம் ஸ்கிப் ஆகிடுச்சு. அதனால் இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு லக்ஷ்னா அப்பாவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி விடாமல் சுட்டிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி விட்டு சுட்டோம் அப்படின்னா பயங்கர கிறிஸ்பியாக வரும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்துட்டு சீரகம், கடலைப்பருப்பு, பூண்டு, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு அரைச்ச சட்னி. இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கூட நல்லா டைல்யூட் பண்ண வார்ம் வாட்டரில் டைல்யூட் பண்ண சாத்துக்குடி ஜூஸ். கேரட் வந்துட்டு லக்ஷ்னா அப்பா பச்சையாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் ஹாஃப் குக் பண்ணி எடுத்திருக்கேன். ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லாவே கம்மி பண்ணியாச்சு. ஒவ்வொரு வேளை சாப்பாட்டுக்கும் இடையில சூப், ஜூஸ், அதுக்கப்புறமா சேலட் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் கரெக்ட் டைமுக்கு ஃபுட்டு. ஒவ்வொரு வேளை சாப்பாடும் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்க மாதிரி பார்த்துக்கிறது. ஒரு தோசை வந்துட்டு சாதா, இன்னொன்று வந்துட்டு நல்லா எண்ணெய் விட்டு சுட்டுக்கிட்டேன். எனக்கும் லக்ஷ்னாவுக்கும் கிரேப்ஸ் ஜூஸ்.